ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புத்தகங்களை பற்றி பார்க்க போகிறோம். அண்ணா நூலகத்தில் அறிஞர் அண்ணாவின் சிலை இருக்கிறது. அதன் கீழே உணவு, உடை, இருப்பிடம் ஆகிய அடிப்படை தேவைகளுக்கு பிறகு அடுத்தபடியாக நாம் நாட வேண்டியது புத்தகங்கள் என்ற வார்த்தை செதுக்கப்பட்டுள்ளது. புத்தகங்களை எப்படி வாங்கலாம் என்றால், பல வலைதளங்கள் இணையத்தில் உலா வருகின்றன. அவற்றில் முக்கியமானவை அமேசான், நூல் உலகம், மெரினா புக் ஹவுஸ். இன்னும் பல புத்தக கடைகள் இணையத்தில் கிடைக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை புத்தக கடைகள் என்று பார்த்தால், புத்தக கடைகள் மற்றும் நூலகங்கள் என்று பார்த்தால், லேண்ட்மார்க், தேவநாய பாவாணர் நூலகம், அண்ணா நூலகம், கன்னிமரா லைப்ரரி, ஒடிசி, ஈஸ்வரி புக் ஷாப் என்று பல புத்தக கடைகளும் நூலகங்களும் உள்ளன. ஒவ்வொரு வருடமும் சென்னையில் நடக்கும் புத்தக திருவிழா அல்லது கண்காட்சி புத்தகங்கள் வாங்க சிறந்த இடமாகும். மேலும் உங்களுக்கு இருக்கிறது உங்கள் ஊரில் உள்ள அரசு நூலகம். எங்கள் ஊரில், அதாவது திருப்பத்தூரில், புத்தக திருவிழா நடந்தது. அந்த புத்தக திருவிழாவில் சிறந்த புத்தகங்கள் காட்சிப்படுத்தி இருந்தார்கள். அவற்றை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். புத்தக திருவிழாவில் காட்சிப்படுத்தியிருந்த சிறந்த புத்தகங்களை பற்றி பார்ப்போம். ஆனந்த விகடன் பதிப்பகத்தார் ஜக்கி வாசுதேவ் புத்தகத்தை காட்சிப்படுத்தியிருந்தார்கள். ஜக்கி வாசுதேவ் அவர்கள் உள்ளம் மற்றும் சிரிப்பில் நாட்டமுடையவராக தெரிகிறார். வந்தார்கள் வென்றார்கள் மதன் எழுதியது மிகச்சிறந்த புத்தகமாகும். அணிலாடும் ஒன்றில் என்ற முத்துக்குமார் அவர்கள் எழுதிய புத்தகம் தாய்மேல் இருக்கும் பரிவை பற்றிய புத்தகம். அடுத்தது நிறைய சிறுவர் கதைகள் மினர்வா பதிப்பகத்தில் காட்சிக்கு வைத்திருந்தார்கள். சிறுவர் கதைகள் சிறுவர்களிடையே ஆளுமை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்ததாக சாண்டில்யனின் புத்தகங்கள். இவை பெரும்பாலும் முயற்சியை பற்றியது. எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சஞ்சாரம் என்ற புத்தகம் ஒரு நல்ல புத்தகம். இது பரிவை பற்றியது. ஜெயமோகன் அவர்களின் புத்தகங்கள் பெரும்பாலும் நாகம் பற்றியது. அடுத்ததாக தமிழ் இலக்கிய புத்தகங்கள் ஸ்ரீ செண்பகா பதிப்பகத்தில் கிடைத்தன. இப்பதிப்பகத்தில், அதாவது செண்பகா பதிப்பகத்தில், சேரர் வரலாறு, சதாசிவ பண்டாரத்தார் எழுதிய வரலாற்று புத்தகங்கள் ஆகியவை கிடைத்தன. சதாசிவ பண்டாரத்தார் எழுதிய புத்தகத்தை பொறுத்தவரை நாம் சற்று நிதானமாக படிக்க வேண்டும். சிக்ஸ்த் சென்ஸ் புத்தக கடையில் நெப்போலியன் போன்ற நம்பிக்கை ஊட்டும் புத்தகங்கள். நீயா நானா கோபிநாத் அவர்களின் புத்தகம் சந்தோஷத்தை பற்றியது. மம்முட்டியின் ஒரு புத்தகம் குறிக்கோளை பற்றியது. நியூ செஞ்சுரி புத்தக கடையில் பொன்னியின் செல்வன் மற்றும் இறையன்பு எழுதிய புத்தகங்கள் கிடைக்கின்றன. இறையன்பு அவர்கள் பெரும்பாலும் பள்ளி மாணவர்களிடையே தேர்வில் சிறப்பது எப்படி என்பதை பற்றி போதிக்கிறார் அல்லது எழுதியிருக்கிறார். அடுத்ததாக திருமூலரின் நோக்குவர்மம், ஜோதிடம் பற்றிய புத்தகங்கள் இப்புத்தக கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருந்தார்கள். ரஷ்யர்களை பொறுத்தவரை சிறுமி, குடி, சிந்தனைக்குத்தான் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ரஷ்யர்கள் சிறந்த சிந்தனைவாதிகளாக தோன்றுகிறார்கள் அல்லது காணப்படுகிறார்கள். சரண் பதிப்பகம் புத்தகங்கள் பெரும்பாலும் ரகசியம் பற்றியது. பழனியப்பா பிரதர்ஸ் கம்பராமாயணத்தையும் நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள் போன்ற புத்தகங்களையும் காட்சிப்படுத்தியிருந்தார்கள். சிரிப்புக்கு தேவன் மற்றும் சாவி எழுதிய புத்தகங்கள். உயிர்மை பதிப்பகத்திலிருந்து குறுந்தொகை, ஒரு எளிய அறிமுகம், சுஜாதாவின் வெஞ்சான கதைகளையும் வாங்கலாம். அடுத்ததாக காமிக்ஸ் புத்தகங்களுக்கென்று, அதாவது சிறுவர்களுக்கென்று
காமிக்ஸ் புத்தகங்கள் முத்து காமிக்ஸ் புத்தக கடையில் கிடைக்கின்றன. மாயைகளை வெல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகங்களை நாம் படிக்கலாம். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகங்களும் புத்தக கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருந்தார்கள். மேலும் ஜென் கதைகள் மற்றும் ஔவையாரின் பாடல்கள் ஆகிய புத்தகங்களும் இங்கே கிடைத்தன. கடைசியாக ஒரு கலரிங் புத்தகத்தை வாங்கி என் புத்தக பயணத்தை இனிதே முடித்தேன். புத்தக திருவிழாவில் நீங்களும் எந்த புத்தக கடை சிறந்தது, எந்த புத்தகங்கள் சிறந்தவை என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நான் எந்த பதிப்பகம் சிறந்த பதிப்பகம், எந்த புத்தக கடை சிறந்த புத்தக கடை என்பதை பின்னொரு நாளில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.